Hi students, welcome to IK Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா SIPC-க்கான நம்மளோட ஃப்ரீ சைக்காலஜி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா உச்சத்தை தொட்டுருச்சு. காரணம் இது நம்மளோட செகண்ட் ஃப்ரீ டெஸ்ட். இதுல மொத்தமா நம்ம 50 क्वेश्चन டெஸ்ட் கொடுத்திருந்தோம். ஓகேவா? டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ராவும். சோ சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ராவும் சேர்த்து மட்டும் செகண்ட் டெஸ்ட்ல 50 क्वेश्चन டெஸ்ட் கொடுத்திருந்தோம். இந்த வீடியோல அந்த 50 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் ஓகேவா நான் வந்து தர போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ செகண்ட் டெஸ்ட் சைக்காலஜி மட்டும் ஃப்ரீ டெஸ்ட் கொண்டு போயிடுங்க PCSA ஃபோக்கஸ் பண்ணி. செகண்ட் டெஸ்ட்ல மொத்தம் 50 क्वेश्चन அந்த 50 क्वेश्चन எக்ஸ்பிளனேஷன் வீடியோல பார்த்தலாம். ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த 50 क्वेश्चन ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். வீடியோவோட முடிவுல இந்த ஃப்ரீ டெஸ்ட் எழுதணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். சேம் டைம் நம்ம SIPC-க்கு அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. அது எல்லாமே நான் வீடியோ கடைசியில சொல்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க. 3700 150 into 2250 140 ஈக்குவல் டு என்ன? சோ சால்வ் பண்ணிடலாம். 3500 வகுத்தல் 150 into 2250 by 140. இப்போ இந்த 0 0 அடிச்சிடலாம். 15 225 15 அடிச்சீங்கன்னா 15 15 225 போயிடும். ஏன்னா 15 ஸ்கொயர் தான் 225. ஓகே, சோ நெக்ஸ்ட் இதோட இதை கேன்சல் பண்ணிடுவோம். 14 350 இருக்கு. 7 அடிப்போம். 7 14 இதை 7 அடிச்சீங்கன்னா 5 35 0. திரும்ப 1 2 25 2 50. ஓகேவா? மேல 25 15 இருக்கும். சோ 25 15 பெருக்குறீங்க அப்படின்னா ஆன்சர் 375. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி 375. ஓகே, செகண்ட் क्वेश्चन பாருங்க. 60 பிளஸ் பிராக்கெட் குள்ள 680 17 மைனஸ் பிராக்கெட் குள்ள 2 பிராக்கெட் குள்ள 2 into 6 plus 1 minus 3. ஃபர்ஸ்ட் இந்த க்ளோஸ் பிராக்கெட் தான் சால்வ் பண்ணனும். அப்ப கவனிங்க. ஈரா 12 12 ஒண்ணே கூட்டினா 13 13ல 3 போனா 10. அப்ப இதோட வேல்யூ 10. 3 ஆடி 2 இருக்கு. அப்ப ஈர் 10 20 ஆயிரும். அப்போட ஹோல் வேல்யூ 20. நெக்ஸ்ட் இங்க வருவோம். 17 680 இருக்கு. அப்படியே அடிங்க. 1 17 17 4 17 28. சோ 40 ஆயிரும். அப்ப 40 மைனஸ் 20 பிராக்கெட் குள்ள முன்னாடி 60 பிளஸ் இருக்கு. 40 20 போனா 20. சோ 60 plus 20 ஆன்சர் என்ன வரும்? 80. அப்ப செகண்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் பி 80. செகண்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் பி 80. அடுத்த கேள்வி பாருங்க. 658 plus 285 the whole square minus 658 minus 285 the whole square divided by 658 into 285. 1 2 3 4 சொல்லணும். சொல்லிடலாம். கவனிங்க. இப்ப நான் சம்ம என்ன பண்ணேன்னு பாருங்க. 658 ஏனும் 285 பீனும் வச்சுக்கிறேன். அப்ப a plus b the whole square அதை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ப a plus b the whole square ஃபார்முலா a square plus b square plus 2ab. அடுத்து இங்க மைனஸ் இருக்கு. இதை நம்ம a னு b னு எடுத்துறோம். அப்ப a minus b the whole square a minus b the whole square னா a square plus b square minus 2ab. நெக்ஸ்ட் கீழ இதை a b னு வச்சிருக்கோம். அப்ப a into b னா ab. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மைனஸ் பிராக்கெட் குள்ள போவோம். மைனஸ் பிராக்கெட் குள்ள போறப்ப இடத்தோட சைடுமே மாறிடும். ஏன்னா இந்த a ஸ்கொயர்ங்கிறது மைனஸ் a ஸ்கொயர் அப்படி மாறிடும். பிளஸ் b ஸ்கொயர்ங்கிறது மைனஸ் உள்ள போறப்ப மைனஸ் இன்டு பிளஸ் இன்டு மைனஸ் ஆயிரும். மைனஸ் 2ab இந்த மைனஸ் உள்ள போறனால மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு பிளஸ் ஆயிரும். ஓகே, சோ கவனிங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ள போறனால மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab னு வந்துரும். ஓகே, கீழ ab இருக்கும். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 2ab into ab சேர்ந்து 4ab ஆகும். கீழ ab இருக்கும். ab கேன்சல் பண்ணா 4. அப்ப மூணாவது क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி 4. 3 கேன்சல் ஆப்ஷன் டி 4. புரியுதா? 3 கேன்சல் ஆப்ஷன் டி 4. அடுத்த क्वेश्चन பாருங்க. 1047 1047 மைனஸ் 47 47 டிவைடட் பை 1094. இதுக்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. இது 1047 ஏனும் 47 b னு வச்சுக்கிறேன். அப்ப இது ஏனா இது a தான். So a into a square minus b into b square by 1094 இருக்கு. a square minus b square ஃபார்முலா என்னது? a plus b into a minus b. கரெக்ட்டா? a plus b into a minus b. அப்ப a னா 1047 b னா 47. அப்ப a plus b னா 1047 plus 47. So 1047 plus 47. அடுத்து a minus b னா 1047 minus 47. So 1047 minus 47. கீழ ab. சரியா? கீழ 1001 அப்படியே வரும். ab நம்பர் 1001 அப்படியே வரும். சரி, ஓகே. இப்போ 1047 47 கூட்டினா 1094. சோ இது அப்படியே கேன்சல் ஆயிடும். அப்ப 1047 47 போனா 1000 கிடைக்கும். சோ fourth ஆன்சர் ஆப்ஷன் பி 1000. புரியுதா? fourth ஆன்சர் ஆப்ஷன் பி 1000. புரியுதா? நெக்ஸ்ட் அஞ்சாவது क्वेश्चन பாருங்க.
828 into 828 minus 28 into 22 divided by 800. இப்போ இதுக்கான ஆன்சர் நீங்களே போடலாம். இதே மாடல் தான் முன்னாடி பார்த்த சம்மு. ஓகேவா? போடலாமா? 828 ஏன்னு வச்சுப்போம், 28 பின்னு வச்சுப்போம். அப்ப a square minus b square ஃபார்முலா என்னது? a plus b into a minus b. அப்ப a plus b னா 828 plus 28. a minus b னா 828 minus 28 divided by 800 கீழ இருக்கு. ஓகேவா? இப்போ 828 போனா 800 ஆயிடும். சோ 800 கேன்சல் ஆயிருச்சுனா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 828 plus 28 856 தான் ஆன்சர். அப்ப 5 ஆன்சர் ஆப்ஷன் பி 856. 5 ஆன்சர் ஆப்ஷன் பி 856. அடுத்த கேள்வி பாருங்க. 7 by 8 plus 8 by 7 minus 5 by 28 plus 2 by 7. இதுக்கான ஆன்சர் என்ன? சால்வ் பண்ணிடலாம் கவனிங்க. 7 by 8 plus 8 by 7 minus 5 by 28 plus 2 by 7. இந்த மாதிரி பின்னத்தை ஃபிராக்ஷனை அதாவது கூட்டம் கழிக்கிறோம் ஆட் பண்றோம் மைனஸ் பண்றோம் அப்படின்னா கீழே இருக்க பகுதி டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கணும். அப்படி சேமா ஆனா எல்சிஎம் எடுப்போம். ஸோ 8 7 28 எல்சிஎம் எடுக்கணும். நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் எப்படி எடுக்கிறது நிறைய விட சொல்லி கொடுத்துருங்க கவனிங்க. இப்ப இந்த 4 நம்பர் தான் எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த 4 நம்பர் எது பெரிய நம்பர் 28. இந்த 28 7 வகுக்கும் 4 28 வகுத்துரும். ஆனா 8 வகுக்குமா வகுக்காது. ஒருவேளை 8 வகுத்துருந்தா 28 எல்சிஎம். ஆனா 8 வகுக்கல. 8 வகுக்கலங்கிறப்ப அடுத்து என்ன பண்றோம்னா 28 அடுத்த மல்டிபிள் எடுத்தோம். ஒரு 28 சேருங்க. 28 சேர்த்தா 56. இப்ப 56 7 வகுக்குமா வகுக்கும், 8 வகுக்குமா வகுக்கும். அப்ப 56 தான் இந்த 4க்கான நீசிமா எல்சிஎம். 8ஓட 7 பெருக்கினா 56. இப்ப மேல 7 பெருக்கணும். 7 49 பிளஸ் 7ஓட 8 பெருக்கினா 56. இப்ப மேல 8ஆல பெருக்கணும். 8 64 மைனஸ் 28ஓட 2 பெருக்கினா 56. இப்ப மேல 2ஆல பெருக்கும். 2 10 பிளஸ் 7ஓட 8 பெருக்கினா 56. இப்ப மேல 8ஆல பெருக்கும். 8 16. இப்போ 16 minus 10 4000 சரி 6000. 16 minus 10 6 64 70 70 49 119 ஆயிரும். அப்ப 119 by 56. இது ரெண்டையுமே 7ஆல் அடிக்கலாம். 8 56. இதை 7ஆல் அடிச்சீங்கன்னா ஒரே 11 7 போனா 4 49 7 49 17 by 8. அப்ப 6 ஆன்சர் ஆப்ஷன் சி 17 by 8. 6 ஆன்சர் ஆப்ஷன் சி 17 by 8. அடுத்த கேள்வி பாருங்க. 34 into 5 plus 330 plus 20 into 5 divided by 12. 34 5 பெருக்கணும். 34 5 பெருக்குனீங்கன்னா 34 5 பெருக்கினா 170 plus 330 25 100 170 330 ஒரு 500 ஆயிரும். 500 100 600. அப்ப 600 by 12 கேன்சல் பண்ணா I 12 0. அப்ப 50. 7th ஆன்சர் ஆப்ஷனே 50. 7th ஆன்சர் ஆப்ஷனே 50. நெக்ஸ்ட் 8th क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 5 by 6 plus 6 by 5 minus 5 by 30 plus 2 by 50. இப்ப 6 5 30 கொஞ்சம் வேற வேறையா இருக்கு. என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப பெரிய நம்பர் என்னது? 30. 30 6 வகுக்கும். 30 5 வகுக்கும். 6 30 15 வகுக்கும். 15 30. அப்ப எல்லா நம்பருமே இதை வகுக்குது. அப்ப 30 தான் எல்சிஎம். ஏதாவது ஒண்ணு வகுக்கலாம்னா 30 அடுத்த மல்டிபிள் பார்த்திருப்போம். ஓகேவா? 6ஓட 5 பெருக்கினா 30 மேலே 5ஆல பெருக்கணும். 5 25 பிளஸ் 5ஓட 6 பெருக்கினா 30 மேலே 6ஆல பெருக்கணும். 6 36 மைனஸ் 30 தான் இருக்கு. அதனால 5 அப்படியே போட்டுருங்க. பிளஸ் 5ஓட 2 பெருக்கினா 30 மேலே 2ஆல பெருக்கணும். மீ 2 4. இப்போ -5 பிளஸ் 4ங்கிறது எனக்கு -1 ஆயிரும். 36 - 1 35 ஆயிரும். 35 25 60. சோ இது எப்படி எழுதிடலாம்னா 60 by 30 எழுதிடலாம். அப்ப ஓ 30 30 ஈ 30 60. அப்ப 8க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2. 8க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2. நெக்ஸ்ட் 9th क्वेश्चन பாருங்க. 32 into 8 plus 144 plus 500 by 10 divided by 9. ஓகேவா? சோ இந்த क्वेश्चन பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 32 8 பெருக்குவோம். 32 8 பெருக்குனீங்கன்னா 256 plus 144 இரண்டே சேர்த்தாலே 400 ஆயிரும். ஓகே, அப்ப இதோட வேல்யூ 400. அடுத்து 500 by 10 இருக்கு. 0 0 அடிச்சீங்கன்னா plus 50. 4 plus 50 450. 450 9 கேன்சல் பண்ணா 50. அப்ப 9 ஆன்சர் ஆப்ஷனே 50. அவ்வளவுதான். 9 ஆன்சர் ஆப்ஷனே 50. நெக்ஸ்ட் 10th क्वेश्चन பாருங்க. a plus b plus c 32, a square plus b square plus c square 24. அப்ப ab plus bc plus c என்னன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாம். a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. இது ஃபார்முலா. ஓகே,
இப்போ a plus b plus c நம்ம கையில இருக்கு 32 கையில இருக்கு. அப்படி இருந்தா 32 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 32 ஸ்கொயர் என்னது 1024. இங்க a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் என்ன இருக்கு 24 இருக்கு. அப்ப 24 கூட நீங்க சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. பிளஸ் 2 into ab plus bc plus c எதனை வேணும்? சோ அது x னு வெச்சுக்கோங்க. ஆனா x தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 2x equal to 24 இங்க இருந்தா மைனஸ் ஆயிடும். அப்ப 1024 மைனஸ் 24 1000. 2x ஆயிரம்னா x என்ன வரும் 500. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 500. 10 ஆன்சர் ஆப்ஷன் சி 500. ஓகேவா? 10 ஆன்சர் ஆப்ஷன் சி 500. நெக்ஸ்ட் 11வது क्वेश्चन பார்க்கலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அப்படியே 14வது क्वेश्चन பாருங்க. 30 plus 50% ஆஃப் 350 by 5 மைனஸ் bracket குள்ள 3 bracket குள்ள 3 into 6 plus 3 minus 1. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க பையனை சால்வ் பண்ணும். அப்ப 3 18 18 3 21 21 போனா 20. சோ இதோட வேல்யூ 20. 3 bracket குள்ள 20. சோ 3 20 என்ன வரும் 60. அப்ப இதோட வேல்யூ 60. இங்க 4 5 7 5 35. சோ 70 minus 60. முன்னாடி 50% ஆஃப் இருக்கு. ஓகேவா? அப்ப 70 minus 60 10. 50% ஆஃப் 10. முன்னாடி ஒரு 30 வரை இருக்கு. அப்ப 30 plus 50% ஆஃப் 10. 50% ஆஃப் 10. 10 க்கு 50% எடுத்தீங்கன்னா 5 வரும். இல்லனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 50 போட்டுருங்க. பெர்சன்டேஜ்னா பை 100. ஆஃப்னா பெருக்கல் 10. அப்ப 00 க்கு 00 கேன்சல் ஆயிரும். 5 1s are 5. முன்னாடி 30 இருக்கு. அப்ப 30 plus 5 35. 11வது ஆன்சர் ஆப்ஷன் டி 35. ஓகே, 11வது ஆன்சர் ஆப்ஷன் டி 35. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 80 plus 80% ஆஃப் அதே மாடல் தான். 400 by 8 bracket குள்ள 2 bracket குள்ள 2 into 6 plus 1 minus 3. ஓகே, இத சால்வ் பண்ணீங்க அப்படினா ஈரா 12 11 13 13 3 போனா 10. அப்ப ஈர் 10 என்ன வரும் 20 ன்னு வரும். முன்னாடி ஓரேடா 8 40 50 இருக்கு. சோ 50 minus 20. முன்னாடி 80% ஆஃப் இருக்கு. ஓகே, அப்ப 50 எவ்வளவு போனா 30. அப்ப 80% ஆஃப் 30. 80% ஆஃப் 30 24 வரும். சோ 80 percentage by 100 ஆஃப்னா பெருக்கல் 30. 00 க்கு 00 கேன்சல் ஆகி 8 3 24. முன்னாடி ஒரு 80 இருக்கு. சோ 24 80 கூட்டினா 104. அப்ப 12 ஆன்சர் ஆப்ஷன் பி 104. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. x square minus 49 divided by x plus 5 வகுத்தல் x plus 7 whole square divided by x square minus 25. இத சால்வ் பண்ணி அப்படினா x square minus 49 என்ன பண்ணலாம்னா 49 7 ஸ்கொயர் எடுத்துப்போம். சோ x square minus 7 square x square minus 7 square னா நம்ம a square minus b square அப்ளை பண்ணா a plus b into a minus b வரும். அப்ப x plus 7 into x minus 7. சோ இத எக்ஸ்பிளைன் பண்ணாலே x plus 7 into x minus 7 ன்னு வந்துரும். சோ டிவைடட் பை x plus 5 இருக்கு. எப்பவுமே பின்னத்துல வகுத்தல் பண்ண முடியாது. அப்ப வகுத்தல பெருக்கலை மாத்திட்டு இத மேல கொண்டு போயிரணும், இத கீழ கொண்டு வரணும், தலைகீழ எழுதணும். அப்ப x square minus 25 மேல போகும். மேல போகும்போது நான் 25 5 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப x square minus 5 square x square minus 5 ஸ்கொயர்னா அகைன் நான் a square minus b square ஃபார்முலா அப்ளை பண்ணனா a plus b into a minus b ன்னு வரும். அப்ப x plus 5 into x minus 5 வந்துரும். x plus 5 into x minus 5. இந்த x plus 7 the whole square அப்படியே கீழ வந்துரும். சோ x plus 7 the whole squareனா x plus 7 into x plus 7 ன்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர்னா தானே அர்த்தம். ஓகே, இப்போ காமனா இருக்கறத டிவைட் பண்ணி விடுங்க. So x plus 7 cancel ஆயிரும். x plus 5 cancel ஆயிரும். Balance is the answer. x minus 7 into x minus 5 by x plus 7. இது plus 7 minus 7 அடிக்க கூடாது. புரியுதா? அப்ப அப்படி எந்த ஆப்ஷன் இருக்கோ அதான் ஆன்சர். So x minus 7 x minus 5 x plus 7. அப்ப 13 ஆன்சர் ஆப்ஷன் A. 13 ஆன்சர் ஆப்ஷன் A. அடுத்த கேள்வி பாருங்க. a plus b 14 a square plus b square 96. அப்ப ab என்ன கேக்குறாங்க. ஓகே, so a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா a square plus b square plus 2ab. ஓகே, a plus b ஓட வேல்யூ 14. a plus b 14 வச்சீங்கன்னா 14 ஸ்கொயர் என்னது 196. a square plus b square என்னது 96 plus 2ab. இப்ப 2ab இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். 96 வந்து மைனஸ் ஆயிடும். சோ 196 minus 96 equal to 2ab. 196 96 போனா 100. 2ab 100 னா a என்னங்க வரும் 50. அப்ப 14 ஆன்சர் ஆப்ஷன் சி 50. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. a minus b 2 a square plus b square 164 ab என்ன வரும்.
இங்க நீங்க a minus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணணும். a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. ஓகே, இப்போ a minus b 2 இருக்கு, 2 ஸ்கொயர் 4, a square plus b square 164 இருக்கு, இந்த இடத்துல 164 போட்டுருங்க, minus 2ab. ஓகேவா? இப்போ எனக்கு ab தானே வேணும், அது minus 2ab இருக்கு, நான் அதனால என்ன பண்றேன், இந்த minus 2ab அப்படியே நான் கொண்டு வந்துறேன், 2ab மாறிடும். 164 அங்கிட்ட இருக்கட்டும், இந்த 4 பிளஸ் 4 அங்கிட்டு போனா மைனஸ் 4 ஆயிடும். ஒன்றும் பண்ணல, இதை எப்படி கொண்டு வந்து அங்கிட்டு கொண்டு போயிருக்கேன், அவ்வளோ. ஸோ 164 4 போனா 160, 2ab 160, ab என்ன வரும் 80. அப்ப பாருங்க, கேன்சல் ஆப்ஷன் பி 80. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a plus b plus 22, a square plus b square plus c square 84, அப்ப ab plus bc plus c என்ன வரும்னு கேக்குறாங்க. a plus b plus c the whole square ஒரு ஃபார்முலா இருக்கு, a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி வந்துரும். சோ a plus b plus 22 இருக்கு, அப்ப இங்க 22 போடுங்க. 22 ஸ்கொயர் என்னது 484. a square plus b square plus c square என்னது 84, இதுல 84 போடுங்க. plus 2x, ஏன்னா ab plus bc plus c தானே வேணும். 2x அப்படியே இருக்கட்டும், 84 மைனஸ் ஆயிரும். அப்ப 484 மைனஸ் 84 400. 2x 400 x என்ன வந்திருக்கும் 200. அப்ப 16 கேன்சல், ஆப்ஷன் சி 200. அடுத்த கேள்வி பாருங்க. a plus b 28, a square plus b square 84, அப்ப ab என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் a plus b the whole square ஃபார்முலா தெரியும்ல. so a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab, இது ஃபார்முலா. அப்ப a plus b ல 28 னா 28 ஸ்கொயர் என்னது 784, a square plus b square 84 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், plus 2ab. இப்ப 2ab மட்டும் அங்க இருக்கட்டும், 84 மைனஸ் ஆயிருமா, ரைட் தானே? அப்ப 784 மைனஸ் 84 700. 2ab 700 னா ab என்ன வரும் 350. அப்ப 17 கேன்சல், ஆப்ஷன் சி 350. 17 கேன்சல், ஆப்ஷன் சி 350. அடுத்த கேள்வி பாருங்க. a minus b 14, a square plus b square 296, அப்ப ab என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab, இது ஃபார்முலாவா? a minus b 14 போடுங்க, 14 ஸ்கொயர் 196, a square plus b square 296 இருக்கு, அழகா போடுங்க, minus 2ab. இப்போ இந்த minus 2ab அப்படியே இங்க கொண்டு வந்தீங்கன்னா 2ab ஆயிரும். 296 அங்கிட்டே இருக்கட்டும், 196 அங்கிட்டு போயிட்டா மைனஸ் ஆயிரும். அப்ப 296 196 போனா 196 போனா 100, 2ab 100 னா ab என்ன 50. ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் டி 50. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 126 126 126 மைனஸ் 66 66 66, கீழே 126 126 பிளஸ் 126 66 பிளஸ் 66 66, இதை சால்வ் பண்ணணும். ஆக்சுவலா இந்த क्वेश्चन பார்த்தோனே இதை மட்டும் பார்த்துட்டு 126 மைனஸ் 66 60 சொல்லி ஆன்சர் போடலாம், ஆன்சர் ஆப்ஷன் பி 60 தான். பட் எப்படி சொல்றேன், ஓகே, ஒரு ரெண்டு ஸ்டெப் தான் கவனிங்க. ஆக்சுவலா இது ஒரு ஷார்ட்கட், நோட் பண்ணிக்கோங்க, புரியுதா? எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா 126 ஏனும் 66 பின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்ப a இன்டு a இன்டு a என்ன வரும் a கியூப், அப்படிதானே? a கியூப். b இன்டு b இன்டு b னா b கியூப். அப்ப மேல a கியூப் மைனஸ் b கியூப் இருக்கிறதா அர்த்தம். அதான் ஃபார்முலா என்னது, a minus b இன்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர், இது மேல இருக்கு, புரியுதா? இப்ப கீழே நம்ம 126 தானே ஆக்சுவலா a வச்சோம். அப்ப இங்க a இன்டு a இருக்கு, a ஸ்கொயரா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, பிளஸ் இது வந்து b ன்னு வச்சோம் a ன்னு வச்சோம், அப்ப a இன்டு b னா ab பிளஸ் 66 b ன்னு வச்சோம்னா அப்ப b இன்டு b னா b ஸ்கொயர். இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் இதுவும் அப்படியே கேன்சல் ஆயிடும், கேன்சல் பேலன்ஸ் இது மட்டும் தான் நிற்கும். அப்ப a மைனஸ் b, a வந்து 126, b வந்து 60, மைனஸ் பண்ணா 60, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க அழகா இதை மட்டும் பார்த்து என்ன பண்ணிடலாம், ஆன்சரை போட்டுடலாம். ஓகே, கிளியரா இருக்கா? அடுத்த क्वेश्चन பாருங்க. இப்போ இதை பார்த்தோம்னு கேட்பீங்க, 186 186 186 பிளஸ் 14 இன்டு 14 இன்டு 14 டிவைடட் பை 186 186 மைனஸ் 186 இன்டு 14 பிளஸ் 14 இன்டு 14. சரி, இப்போ இங்க பிளஸ் இருக்கே, அப்படியே கூட்டி போனா 200 கரெக்ட் தான். கூட்டினா 200 200 தான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஓகே, அது எப்படி சார் பண்ணா ஒண்ணுல அப்படியே ஃபார்முலா ரிப்பீட் ஆகும். கவனியா, 186 ஏனும் 14 பின்னு வச்சுப்போம். அப்ப a இன்டு a இன்டு a கியூப், இங்க பிளஸ் வரும், ஓகேவா? அப்ப a கியூப் பிளஸ் b கியூப்னா a பிளஸ் b இன்டு
a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் கீழே என்ன இருக்கு 186 ஏன்னு வச்சுக்கணும். அப்ப a இன்டு a ஸ்கொயர் மைனஸ் a இன்டு b ab பிளஸ் b இன்டு b ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படியே கேன்சல் ஆயிடும். a பிளஸ் b தான் ஆன்சர். அப்ப கூட்டினீங்கன்னா 200 கரெக்ட் தான். அப்ப இந்த மாதிரி ஒரு மாடல் சம் வந்தா இங்க பிளஸ் வந்தா பிளஸ் பண்ணினா மைனஸ் வந்தா மைனஸ் பண்ணினா கரெக்டா இருக்கும். ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 757 into 757 minus 57 into 57 divided by 700. இப்போ நான் 757 a ன்னு வச்சுக்கிறேன். 57 b ன்னு வச்சுக்கிறேன். அப்ப a into a ஸ்கொயர் minus b into b னா b ஸ்கொயர். a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a plus b into a minus b. கீழ ஆக்சுவலா 700 இருக்கு. ஓகேவா? அப்ப a plus b னா 757 plus 57. a minus b னா 757 minus 57. கீழ 700 இருக்கு. 757 57 போனா 700 சோ 700 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் தான் ஆன்சர். அப்ப 757 ஓட 57 சேர்க்கணும். கூட்டினா 814. அப்ப 21 ஆன்சர் ஆப்ஷன் பி 814. 21 ஆன்சர் ஆப்ஷன் பி 814. அடுத்த கேள்வி பாருங்க. 11/8 plus 8/11 minus 9/88. 11/8 plus 8/11 minus 9/88. அது சால்வ் பண்ணிடலாம். 11/8 plus 8/11 minus 9/88. பின்னத்துல கூட்டல் கழித்தல் ஃபிராக்ஷன்ல அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்தா பகுதி டினாமினேட்டர் சேமா இருக்கும். இல்லனா எல்சிஎம் நம்ம மறுபடியும் பார்க்கணும். அப்ப 8/11 88க்கு எல்சிஎம் எடுக்கணும். இதுல பெரிய நம்பர் 88 தான் பெரிய நம்பர். அப்ப 88 8 டிவைட் ஆகும். 11 டிவைட் ஆகும். அப்ப 88 தான் எல்சிஎம் முடிஞ்சு போச்சு. 8 ஓட 11 பெருக்குனா 88. நானே 11 பெருக்கணும். 11 போனா 121 பிளஸ் 11 8 பெருக்குனா 88. அப்ப நானே 8 ஆல பெருக்கணும். 8 64 மைனஸ் 88 9 அப்படியே போட்டுருங்க. 121 64 சேர்த்தா 185. 185 9 போனா 176. அப்ப இது எப்படி ஆயிடும்னா 176/88 ஆயிடும். ஆக்சுவலா கேன்சல் பண்ணீங்கன்னா ஓர் 88 88 ஈர 88 176. 88 ஓட 2 பெருக்குனா 176 வந்துரும். ஓகேவா? ஆன்சர் 2. அப்ப 22 ஆன்சர் ஆப்ஷன் பி 2. 22 ஆன்சர் ஆப்ஷன் பி 2. அடுத்த கேள்வி பாருங்க. 24 5 பெருக்குனா 120ங்க. ஓகேவா? 120 120 பிளஸ் 330 6 5 30. இப்ப 120 30 சேர்த்தா 150. 150 330 சேர்த்தா 480 டிவைடட் பை 12 இருக்கு. அடிச்சீங்கன்னா 4 12 48. அப்ப 40 ஆயிரும். அப்ப 23 ஆன்சர் ஆப்ஷனே 40. 23 ஆன்சர் ஆப்ஷனே 40. அடுத்த கேள்வி. a plus b plus c 36 a square plus b square plus c square 96 ab plus bc plus e என்னன்னு கேக்குறாங்க. ஓகே சோ ஃபார்முலா அப்படினா ஆன்சர் வந்துரும். அப்ப a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. a plus b plus c 36 இருக்கு. 36 ஸ்கொயர் ஆக்சுவலா 1296 வரும். இது வந்து 96 plus 2x x தான் வேணும். 96 இங்க போனா மைனஸ் ஆயிடும். அப்ப 1296 96 போனா 1200 தான். 2x 1200 x என்ன வரும்? 600. அப்ப 24 ஆன்சர் ஆப்ஷன் டி 600. அடுத்த क्वेश्चन. இதுல 22 7 இருக்குன்னா 154. ஓகேவா? பிளஸ் 144. 80/10 னா 8. எல்லாத்தையும் கூட்டணும். 154 144 298. 298 8 கூட்டினா 307. சோ 306/9. 3 9 27. 30 27 போனா கேரி 3 36 4 9 36. சோ 25 கேன்சர் ஆப்ஷன் ஏ 34. 25 கேன்சர் ஆப்ஷன் ஏ 34. அடுத்த क्वेश्चन. x plus y 18 x minus y 4 னா x என்னன்னு கேக்குறாங்க. ரைட்? எஸ். சோ x plus y 18 x minus y 4 x கேக்குறாங்க. ஆக்சுவலா பிளஸ் y மைனஸ் y கேன்சல் ஆயிடும். x x 2x 18 4 22. 2x 22 னா x என்ன வந்திருக்கும்? 11. அப்ப 26 ஆன்சர் ஆப்ஷன் பி 11. x தான கேட்டாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 11. அடுத்த கேள்வி. x plus y 26 x minus y 2 y என்னன்னு கேக்குறாங்க. ஓகே x plus y 26 x minus y 2 இப்ப x தான கேக்குறாங்க. சரி y கேக்குறாங்க. ஆக்சுவலா இதை இப்படியே வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா y கேன்சல் ஆகி x கிடைக்கும். திரும்ப அந்த x கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதோட சைனை மாத்துங்க. சைனை மாத்துனீங்கன்னா மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆகும். அப்ப x minus x கேன்சல் ஆகி y y 2y 26 2 போனா 24. 2y 24 y என்னது 12.
நமக்கு தேவையானது மட்டும் தனியா கிடைச்சிடும். ஓகேவா? அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா x 14 அப்போ y 12 கிடைச்சிருக்கும். இப்போனா டேரக்டா y கிடைச்சிடும். ஓகே, நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சைனை மாத்திக்கோங்க. புரியுதா? x வேணும்னா y அடிச்சு விடுங்க, y வேணும்னா x அடிச்சு விடுங்க. அந்த மாதிரி சைனை நீங்க மாத்திக்கலாம். அடுத்த கேள்வி 2x plus 3y 18 5x minus 3y 3. இப்போ y கேக்குறாங்க. 2x plus 3y equal to 18 5x minus 3y equal to 3. இப்போ y கேக்குறாங்க. இப்போ நீங்க வந்துட்டு plus 3y minus 3y அடிச்சிருங்க. ஸோ y தானே கேட்குறாங்க, y அடிச்சு விட்றீங்கன்னா x எனக்கு வேற வேறையா இருக்கு. அப்போ பெட்டர் இதை அடிச்சு விட்றது தான். ஓகேவா? ஸோ 2x 5x 7x 18 3 21 7x 21 x என்ன வரும் 3. இந்த x 3 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3 6. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 6 plus 3y equal to 18. அப்போ 3y equal to 18 minus 6 12. ஸோ y equal to 4. y தானே கேட்டாங்க, அப்போ ஆன்சர் ஆப்ஷனே 4. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 4x plus 3y 18 6x minus 4y 10. அப்போ y என்னன்னு கேக்குறாங்க. எழுதிப்போம். 4x plus 3y equal to 18 6x minus 4y equal to 10. y கேக்குறாங்க. ஓகே, கவனிங்க. இப்போ எக்ஸும் சேமா இல்ல ஒய்யும் சேமா இல்ல, அப்படிதானே? எக்ஸும் சேமா இல்ல ஒய்யும் சேமா இல்ல. இப்போ என்ன பண்ணுவீங்க? அடிக்க முடியாது. அப்ப இந்த நம்பரை இதை பிரிக்கிறீங்க, இந்த நம்பரால இதை பிரிக்கிறீங்க. புரியுதா? ஸோ பெருக்கினீங்கன்னா 6 நாங்க 24x 6 3 18y 6 18 108. அடுத்து 4 6 24x 4 4 16y 4 10 40. புரியுதுங்களா? இப்ப x சேமா இருக்கு, ஆனா 24x இங்க பிளஸ்ல இருக்கு, 24x இங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப கேன்சல் ஆகுது, அதனால சைன் மாத்தணும். சோ மைனஸ் பிளஸ் மைனஸ் 24x 24x கேன்சல் ஆயிடும். 12y 16y 34y 108 40 போனா 68. 34y 68 y என்ன வரும் 2. ஏன்னா 34 டிவைட் ஆகும். அப்ப 68 34 அடிச்சா 34 68. சோ y 2 கிடைச்சிரும். கேட்டது y தான், அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x square plus 7x plus 10 equal to 0 னா x என்ன கேக்குறாங்க. ஆக்சுவலா இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடுன்னு சொல்லுவோம். எப்பவுமே இதுல இங்க முன்னாடி நம்பர் இருந்தா ஒரு மாதிரி போடணும், முன்னாடி நம்பர் இல்லைன்னா ஒரு மாதிரி போடணும். ஃபர்ஸ்ட் முன்னாடி நம்பர் இல்லாம வச்சிருக்கேன், அப்ப அதை எப்படி போடுறதுன்னு சொல்லி தானே கவனிங்க. 2 நம்பரை கூட்டினா இது வரணும், அதே 2 நம்பரை பெருக்கினா இது வரணும். எந்த 2 நம்பர்? 5 2. அப்பனா என்ன ஆகும்னா x plus 5 x plus 2 இந்த ஈக்குவேஷன் மாறிடும். ஆக்சுவலா plus 5 plus 2 5 2 கூட்டினா 7 5 2 பெருக்கினா 10. அதனால x plus 5 x plus 2 எழுதிடுறோம். ஈக்குவல் 0 இருக்கா? இப்போ x plus 5 0னா plus 5 அங்க போயிட்டா minus 5 ஆகும். அப்ப சொல்யூஷன் போடுறப்ப நீங்க minus 5 minus 2 தான் போடணும். ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதோட சைன் அப்படியே மாத்திடணும் ஃபைனல் ஆன்சர் போடுறப்ப. அப்ப -5 ஆப்ஷன்ல இருக்கு, டிக் பண்ணிடுங்க. ரெண்டுல ஒன்று ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, அப்ப கிடைக்கிற ஆன்சரோட சைனை மாத்தணும். ஏன்னா இதை அப்படி எழுதிட்டு பிளஸ் அங்கிட்டு கொண்டு போய் மைனஸ் ஆகல, அதனால சைன் மாத்திப்போம். பரவாயில்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 நம்பரை கூட்டினா 12 வரணும், அதே 2 நம்பர் பெருக்கினா 27 வரணும். எந்த 2 நம்பர்? +9 +3. பட் ஆன்சர் போடுறது சைனை மாத்தி போடணும். இப்போ -9 -3 -9 ஆப்ஷன்ல இருக்கு, டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க, முன்னாடி நம்பர் இருக்கும். 2x² + 9x + 9 முன்னாடி நம்பர் வந்துருச்சு. வரலன்னா ஒரு மாதிரி, வந்தா ஒரு மாதிரி. வந்தா என்ன பண்றது அப்படின்னா கவனிங்க, 2ஓட 9 பெருக்கிக்கணும். 9 18. இப்போ +18 +9 2 நம்பரை கூட்டினா +9 வரணும், அதே 2 நம்பர் பெருக்கினா +18 வரணும். எந்த 2 நம்பர்? 6 3. அப்ப +6 +3 முன்னாடி இருக்க 2 டிவைட் பண்ணிடணும். அப்ப இது +3 வரும், இது +3/2 இருக்கும். ஃபைனல் ஆன்சர் போக சைன் மாத்தி போடுவோமா? அப்ப -3 -3/2 -3 ஆப்ஷன்ல இருக்கு, டிக் பண்ணிருங்க. அப்ப 32 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 3x² + 12x + 9 = 0. அப்ப x என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, 9 3 27. அப்ப +12 +27. 2 நம்பரை கூட்டினா 12 வரணும், அதே 2 நம்பர் பெருக்கினா 27 வரணும். எந்த 2 நம்பர்? 9 3. அப்ப +9 +3 முன்னாடி இருக்க 3 டிவைட் பண்ணிடணும். சோ இது +3 வரும், இது +1 வரும். கடைசி ஆன்சர் வரும், சைனை மாத்தி போகணும்.
அப்போ -3 -1 -1 இருக்கு 33 ஆன்சர் ஆப்ஷனே -1. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a minus b 5 a square plus b square 65 அப்ப ab என்னன்னு கேக்குறாங்க. ஓகே முன்னாடி பார்த்த மாடல் தான். so a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. a minus b 5 அப்ப 5 square 25. a square plus b square வந்து என்னது 65 இருக்கு minus 2ab. இப்போ அப்படியே நான் minus 2ab இங்கிட்டு கொண்டு வந்துறேன் 2ab ஆயிரும். 25 இங்கிட்டு போனா மைனஸ் ஆயிரும். அப்ப 65 minus 25 40. 2ab 40 னா ab என்ன வரும் 20. சோ 34 ஆன்சர் ஆப்ஷன் சி 20. அடுத்த கேள்வி பாருங்க. a minus b 8 a square plus b square 84 அப்ப ab என்னன்னு கேக்குறாங்க. a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. a minus b 8 அப்ப 8 square 64. a square plus b square 84 minus 2ab. இப்போ minus 2ab அப்படியே கொண்டு வரேன் 2ab. 64 ஆகிட்டு போயிட்டா மைனஸ் ஆகும். 84 64 போனா 20. 2ab 20 ab என்ன 10. சோ 35 ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10. அடுத்த கேள்வி பாருங்க. இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 36 இரண்டு எண்களின் வேறுபாடு 4. இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் என்ன? இது கண்டிப்பா எஸ்ஏல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி क्वेश्चंस எஸ்ஏபிசில. ரெண்டு நம்பரை கூட்டினா 36 வருமா? அப்ப x plus y 36. ரெண்டு நம்பருக்கான வித்தியாசம் 4. அப்ப x minus y 4. இப்போ நம்ம x y கண்டுபிடிப்போம்ல. plus y minus y கேன்சல் ஆயிரும். x x 2x 36 4 40. 2x 40 னா x என்னது 20. இப்போ y எனக்கு வேணும். ஏன்னா ரெண்டோட பெருக்கல் பலன் கேக்குறாங்க. அப்ப x கொண்டு போய் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 20 plus y equal to 36. அப்ப y equal to 36 minus 20 சோ 16 கிடைக்கும். இப்போ x 20 y 16 கிடைச்சிருச்சு. இதான் அந்த டூ நம்பர்ஸ். ரெண்டோட பெருக்கல் ப்ராடக்ட் கேக்குறாங்க. அப்ப ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 20 16 பெருக்குனா 320. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 320. ஆக்சுவலா x y கண்டுபிடிக்கோம்ல இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதான் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. என்னன்னா இந்த மாதிரி இரண்டு எண்ணோட கூட்டுத்தொகை இரண்டு எண்ணோட வேறுபாடுன்னு கொடுத்துட்டு ரெண்டு மாதிரி கேட்டாங்கனாலே சிம்பிளா சொல்றேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கூட்டுங்க 40. அதுல பாதி என்ன 20 எழுதிக்கோங்க. அடுத்த இதை மைனஸ் பண்ணுங்க 32. அதோட பாதி என்ன 16. இதான் அந்த ரெண்டு நம்பரும் முடிஞ்சுச்சு. ரெண்டையும் பெருக்குனா 320 ஆன்சர் வந்துருச்சு. ஓகே ரெண்டையும் கூட்டி பாதி ஆகுங்க, ரெண்டையும் கழிச்சு பாதி ஆகுங்க. ரெண்டு நம்பர் கிடைச்சோம். அடுத்த கேள்வி பாருங்க. இரண்டோட கூட்டுதொகை 46 இரண்டோட வேறுபாடு 14 ரெண்டோட பெருக்கல் பலன் அப்படியே பண்ணிடலாமா? ரெண்டையும் கூட்டினா 60. அதோட பாதி என்ன 30. ரெண்டையும் மைனஸ் பண்ணா 32. அதுல பாதி என்ன 16. ரெண்டையும் பெருக்குனா 480 ஆன்சர் வந்து ஈஸியா போடலாம். எக்ஸ் ஒய் எல்லாம் வேண்டாம். ஓகே அது புரியணும்னு சொல்லி கொடுக்குறது இது ஷார்ட் கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இந்த டெஸ்ட்ல ஃபைனலா இருக்க 12 क्वेश्चंसமே கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான் 13 क्वेश्चनமே. அதுக்கு நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேனே கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலா ரூட் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ ரூட் வேல்யூ அல்லது கியூப் வேல்யூ. இதை ஸ்கொயர் பண்ண ஸ்கொயர் கியூப் பண்ண கியூப் ஆகும். எப்பவுமே ஸ்கொயர் பண்ணி இருக்கிறது கியூப் பண்ணி இருக்கிறத பார்க்காம பண்ணாம ஒரு விஷயம் ரூட்டா இருக்குல்ல இதோட சைனை ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல சைன் பிளஸ் வந்தா நம்ம அப்ளை பண்றப்ப மைனஸ் போடணும். இதுல மைனஸ் வந்தா அப்ளை பண்றப்ப பிளஸ் யூஸ் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்கொயர் பண்ணி இருக்கிறது கியூப் பண்ணி இருக்கிறதோட சைனை பார்க்க கூடாது, பண்ணாம இருக்கிறத பார்க்கணும். பிளஸ் வந்தா மைனஸ், மைனஸ் வந்தா பிளஸ். இதை ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர் 2 யூஸ் பண்ணணும். அப்ப பிளஸ் வந்தா மைனஸ், மைனஸ் வந்தா பிளஸ். கியூப் பண்றப்ப n கியூப் 3n அப்ளை பண்ணணும். கியூப் பண்றப்ப பிளஸ் வந்தா மைனஸ், மைனஸ் வந்தா பிளஸ். ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சம்ஸ் பார்க்கலாம். ஓகே இந்த क्वेश्चन பாருங்க. x plus 1/x5 னா x square plus 1/x2 என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா ஸ்கொயர் பண்ண சொல்றாங்க. இப்ப ரூட்டோட சைனை பாருங்க. ரூட்டோட சைனா பார்க்கணும். இங்க என்ன இருக்கு பிளஸ் இருக்கு. அப்ப நான் மைனஸ் யூஸ் பண்ணணும். அப்ப ஸ்கொயர் பண்றப்ப n ஸ்கொயர் மைனஸ் 2 அப்ளை பண்ணா போதும். இங்க 5 கொடுத்துருக்காங்களா? அப்ப இதான் 5 அர்த்தம். 5 ஸ்கொயர் 25. 25 2 போனா 23. ஆன்சர் முடிஞ்சுச்சு. இந்த மாடல் தான் இதுல இருக்க எல்லா क्वेश्चंसமே எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம். ஓகே இப்ப அடுத்த கேள்வி கூட பாருங்களேன். x plus 1/x7 x square plus 1/x2 கேக்குறாங்க. அகைன் ஸ்கொயர் கேக்குறாங்க, பிளஸ் கொடுத்துட்டாங்க. இத பார்த்தா போதும். அப்ப n ஸ்கொயர் மைனஸ் 2 7 ஸ்கொயர் 49 49 minus 2 47. அப்ப 39 ஆன்சர் ஆப்ஷன் பி 47. அடுத்த கேள்வி பாருங்க.
எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு கேட்கறாங்க. அதே இங்க பிளஸ் இருக்கு, நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்ப n ஸ்கொயர் மைனஸ் 2 9 போடுங்க. 9 ஸ்கொயர் 81 81 மைனஸ் 2 79. அடுத்த கேள்வி இங்க பாருங்க x மைனஸ் 1 பை x 7 x ஸ்கொயர் பிளஸ் 1 பை x ஸ்கொயர் கேக்குறாங்க. இங்கே ஸ்கொயர் தான் பண்ணிருக்காங்க, ஆனா அங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் வந்தாலே பிளஸ் போட சொல்லியிருக்கேன். அப்ப n ஸ்கொயர் பிளஸ் 2 7 போடுங்க. 7 ஸ்கொயர் 49 49 பிளஸ் 2 51 41 ஆன்சர் ஆப்ஷன் 51. அடுத்த கேள்வி x minus 1 by x ஆறுனா x square plus 1 by x square கேக்குறாங்க. ஓகே x minus 1 by x ஆறுனா x square plus 1 by x square கேக்குறாங்க. அதே n square plus 2 அப்ப r square 36 36 2 கூட்டினா 38. அப்ப 42 ஆன்சர் ஆப்ஷன் 38. அடுத்த கேள்வி x minus 1 by x 5 னா x square plus 1 by x square கேக்குறாங்க. இத மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம n square plus 2 யூஸ் பண்ணனும். 5 square 25 25 plus 2 27. அப்ப 43 ஆன்சர் ஆப்ஷன் பி 27. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. இங்க இருந்து நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இந்த क्वेश्चन கொஞ்சம் கரெக்ட்டா பாருங்க. என்னன்னா x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் போடுறாங்க 62 ன்னு. நம்மளோட x plus 1 by x கேக்குறாங்க. ஓகே? பட் ஒரு பிரச்சனை இல்ல. கரெக்ட்டா சால்வ் பண்ணுங்க. என்னன்னா எப்பவுமே நான் ரூட்ல இருக்க சைன் தான் பார்க்க சொல்லிருக்கேன். கரெக்ட்டா? என்ன கொடுத்திருக்காங்க? பிளஸ். அப்ப ஃபார்முலால எந்த சேஞ்ச் இல்ல. n ஸ்கொயர் minus 2 தான். பட் என்னன்னா நல்லா கவனிங்க. இந்த வேல்யூவை கொடுத்துட்டு இத கண்டுபிடிக்க சொல்றப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? இத கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பீங்க. அப்ப இத கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னு 62. அதனால ஈக்குவல் டு அங்கிட்ட 62 வெச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த வேல்யூவை நம்ம எப்பவுமே என்னன்னு வெச்சுப்போம். அப்ப என்ன கண்டுபிடிச்சா அதான் அந்த வேல்யூ, முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். புரியுதா? இந்த ஸ்கொயர் பண்றப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அதனால இத போட்டுட்டு ஃபார்முலா எந்த சேஞ்சும் இல்ல. சோ n ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 2 விட பிளஸ் 2. அப்ப 62 plus 2 64. n ஸ்கொயர் 64 என்ன வரும்? 8. ஏன்னா 8 ஸ்கொயர் தானே 64. அப்ப 8 சான்ஸ் ஆப்ஷன் 8. ஓகே, இதே மாதிரி தான் மீதி வரலாம். அடுத்த கேள்வி பாருங்க. x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் 79 னா x plus 1 by x ன்னு கேக்குறாங்க. எப்பவுமே ரூட்ல இருக்க சைன் மட்டும் பாருங்க. இங்க பிளஸ் இருக்கு. அப்ப n ஸ்கொயர் minus 2. இத கண்டுபிடிச்சிட்டாங்க 79. அப்ப நம்ம n கண்டுபிடிக்கணும். சோ n ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் 2 விட பிளஸ் 2. அப்ப 81 வரும். சோ n ஈக்குவல் 9. ஏன்னா 9 ஸ்கொயர் தான் 81. அப்ப 45 கேன்சல் ஆப்ஷன் ஏ 9. 45 கேன்சல் ஆப்ஷன் ஏ 9. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் 47 னா x plus 1 by x ன்னு கேக்குறாங்க. அதே ஃபார்மேட் தான். அப்ப n ஸ்கொயர் minus 2 தான் 47. சோ n ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 ஆகும். ஏன்? ஏன்னா minus 1 பை plus 2 ஆயிரும்ல. அப்ப n வந்து 7. ஆப்ஷன் சி 7. அடுத்த கேள்வி பாருங்க. x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் 38 னா x minus 1 by x ன்னு கேக்குறாங்க. இங்க மைனஸ் வந்துருச்சு. அப்ப n ஸ்கொயர் plus 2 ஈக்குவல் டு 38 ன்னு வெச்சுக்கோங்க. அப்ப n ஸ்கொயர் ஈக்குவல் டு 38 minus 2 36. அப்ப n வந்து 6. 47 ஆன்சர் ஆப்ஷன் பி 6. அதே கேள்வி பாருங்க. x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் 83 னா x minus 1 by x ன்னு கேக்குறாங்க. அகைன் n ஸ்கொயர் plus 2 தான் 83 ன்னு வெச்சுக்க போறீங்க. n ஸ்கொயர் plus 2 தான் 83. அப்ப n ஸ்கொயர் ஈக்குவல் டு 83 minus 2 81. so n ஈக்குவல் டு 9. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 9. 48 ஆன்சர் ஆப்ஷன் டி 9. அடுத்த கேள்வி. x ஸ்கொயர் plus 1 by x ஸ்கொயர் 51 னா x minus 1 by x ன்னு கேக்குறாங்க. so n ஸ்கொயர் plus 2 தான் 51. அப்ப n ஸ்கொயர் ஈக்குவல் டு 51 minus 2 49. so n ஈக்குவல் டு 7. 49 ஆன்சர் ஆப்ஷன் சி 7. இதுவும் அதேதானா? அது வேற. லாஸ்ட் क्वेश्चन. x plus 1 by x 5 னா x cube plus 1 by x cube என்னன்னு கேக்குறாங்க. நல்லா பாத்துக்கோங்க. இங்க கியூப் பண்ண சொல்றாங்க. இங்க பிளஸ் வந்துருச்சு. அப்ப மைனஸ் யூஸ் பண்ணனும். என்ன ஃபார்முலா சொன்னேன்? n cube minus 3n போடினா வரும். சோ n ல 5 போடுங்க. 5 cube minus 3 5 15. 5 cube 125 minus 15 பண்ணீங்கன்னா 110. சோ 50 ஆன்சர் ஆப்ஷன் பி 110. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம SIPC சைக்காலஜி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ்ல செகண்ட் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய 50 क्वेश्चनமே பார்த்துட்டோம். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் நீங்க எப்படி எழுதணும்ங்கற சொல்லிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட பேட்ச் டீடைல்ஸ் சொல்லிறேன். அது பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் சொல்லிறேன். பாருங்க, விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, SIPC சேர்த்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா SIக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஃபீஸ் 499 தான். PCக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஃபீஸ் 499 தான்.
நீங்க ரெண்டும் சேர்ந்து ஆன்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபீஸ் 999 தான். ஓகே, எல்லாருமே வெவ்வேறு டெஸ்ட் சீரிஸ் தான். எஸ்ஐக்கு சிலபஸ் வைஸ் இருக்கும், பிசிக்கு புக் வைஸ் இருக்கும். சிலபஸ் வைஸா இருந்தாலும் அதுக்கான ரேட் ஸ்டடி நம்ம ஷெடியூல்லே இருக்கும். ஓகேவா, எஸ்ஐல மொத்தமா 50 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள், அப்ப 7000 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். ஓகேவா, டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் வந்துடும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் வந்துடும். எஸ்ஐ டெஸ்ட் பைலிங்குவல், கொஸ்டின் தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே, பிசி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 35 டெஸ்ட், ஒரு டெஸ்ட்டுமே 70 கேள்விகள், அப்ப 2600 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். ஓகேவா, பிசிமே டெஸ்ட் பிடிஎஃப் தான். பிசி டெஸ்ட் தமிழ்ல மட்டும் தான் கொஸ்டின், ஏன்னா எக்ஸாமே தமிழ் தானே. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும். நீங்க எந்த டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்ட் வீடியோஸ் நம்ம கொடுத்துருவோம். நான் தான் எடுக்க போறேன், கொடுத்துருவேன். ஓகேவா, சோ ரெண்டு டெஸ்ட் சேர்த்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபீஸ் 999 தான். நிறைய இடத்துல உங்களுக்கு 999 ஒரு டெஸ்டே கிடைக்காது. நம்ம ரெண்டுமே சேர்த்து 999 இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இதே டெஸ்ட் ஆஃப்லைன் வந்து இருந்தீங்கன்னா எஸ்சிக்கு 2500, பிசிக்கு 199, ரெண்டு சேர்த்துனா 399. ஆஃப்லைன் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம், போயமாரோட. ஓகேவா, என்ன விஷயம்னா நீங்க ஆஃப்லைன் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனும் கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன் வரவங்களுக்கு ஆன்லைன் மட்டும், ஆஃப்லைன் வரவங்களுக்கு ஆன்லைனும் சேர்த்து கொடுத்துருவோம். ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 199. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஒரு யூஸ்ஃபுல்லான பேக்கேஜா இருக்கும். காரணம், இந்த 999 மதிப்புள்ள டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும். இதுல சேர்றவங்களுக்கு இந்த டெஸ்ட் ரெண்டும் சேர்ந்த டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும், பிடிஎஃப் மெட்டீரியலும் ஃப்ரீயா வந்துடும். ஓகே, இது இல்லாம உங்களுக்கு அந்த கிளாஸஸ், ஓகேவா, கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா A to Z ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கொடுக்குற கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான், டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான், நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாத்துக்கோங்க. இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு இதுவும் ஃப்ரீயா வந்துடும், அதுவும் ஃப்ரீயா வந்துடும். மெட்டீரியல் என்ன கொடுப்பீங்க சார் அப்படின்னா, ஜிஎஸ் தான் கொடுக்க போறோம். ஜிஎஸ் மட்டும் கவர் ஆகும். மெட்டீரியல் தமிழ், இங்கிலீஷ் அவைலபிள். பிடிஎஃப்னா 699, புக்னா 999. ஓகே, சரி, உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணாலுமே கூட 7708-9728 இந்த மாதிரி கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரீ டெஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்த பிறகு ரெஸ்பான்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ரெஸ்பான்ஸ் பேஜ்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டெலிகிராம்ல தான் நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் அதுல இருக்கும், அதுக்கான டிஸ்கஷனும் அதுல இருக்கும். இப்போ செகண்ட் டெஸ்ட்டும் அதுல இருக்கும், அதுக்கான டிஸ்கஷனும் அதுல இருக்கும். அடுத்தது வரப்போ டெஸ்ட் எல்லாமே அதுல இருக்கும். மொத்தமா 15 டெஸ்ட் ஃப்ரீயா கொடுக்க போறோம். சைக்காலஜிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.